வணக்கம். நான் உங்கள் ஜேஎம்எஸ். இது ஜோதிட பதிவில் 11 நாட்களுக்கான பதிவு. ஜனவரி 30லிருந்து பிப்ரவரி 9 வரை சுக்கிரன் பூராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் சொந்த நட்சத்திரத்தில் போகிறதுல 3 லக்னங்கள், அதாவது கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், இந்த நீர் ராசிகள் அமைப்பை பெற்ற நீர் தத்துவம் கொண்ட இந்த 3 லக்ன அமைப்பில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படி யோகத்தை தருகிறார் என்பதை விவரிக்கும் பதிவு. இப்போ முதல்ல கடக லக்னத்துக்கு பார்ப்போம். இப்போ கடக லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் தனுசு. இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர பலம் பெறும் பொழுது போராட்டத்தில் வேலை வாய்ப்புகள், திறமைகள், பணவரவு, தொழில் பலம் இதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறார். டெக்னிக்கல் மைண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வேலை வாய்ப்பில் நம்ம திறமைகளை நம்ம நிரூபிக்கிற காலமாக இது தென்படும். அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே ஹைஃபையான வேலைகள், நுணுக்கமான கருவிகள், ஐடி லைனு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஆபரணங்களை செய்கிறாங்க இல்லையா, மாடர்னாக நிறைய ஆபரணங்கள் டிசைனிங் வடிவமைக்கிறாங்க. உடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனிங் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் நிறைய சுக்கிரனுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுபோக இன்டீரியர் டெக்கரேஷன். அதனால் இந்த மாதிரியான ஒரு பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் அது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 11 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேலை வாய்ப்பு நல்லா பெருகும். அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பண வரவு சிறப்பாக கூடுதலாக வளர்ச்சி அடையும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது இப்போ ஒரு ஒப்பந்தம் போடலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த நாட்கள் தடையுது. ஆனால் அது உற்பத்தி செய்கிறீங்க, ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வீடு கட்டுறது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, வாகனம் வாங்கிறது, வாகனம் சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறது, அதே மாதிரி வீட்டுக்கான லோன் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இதெல்லாம் வளர்ச்சிகளாக இருக்கும். குழந்தைகள் ஒருபடி கலைகளில் முன்னேறுவாங்க, தன்னுடைய படிப்பில் முன்னேறுவாங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் ஷைன் பண்ணும். அதே போல் நம்மளுடைய வேலையில் ஸ்திரத்தன்மை உருவாகும். கணவன் மனைவி உறவு சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படும். அது மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். அதற்கு நமக்கு அதற்கான ஒரு பங்களிப்பு நமக்கு இருக்கும். ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம் பெரிய பட்ஜெட்டில் அப்படின்னா அதனுடைய பொருளாதார பலம் இல்லாமல் செய்ய முடியாது. அது மாதிரி இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு. சில பேருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிற ட்ரீட்மெண்ட் நமக்கு ஒத்துழைக்கும். சொந்த தொழிலுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரி வகையில், கொஞ்சம் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். பட் அது பெருசாக பாதிக்காது. அதே விருச்சிக லக்னத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பேச்சு, பாட்டு, பேச்சு, அது மாதிரி வாய் பேசி சம்பாதிக்கிறது, அது மாதிரி நம்மளுடைய கலை திறமைகளை வச்சு சம்பாதிக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சில பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இதில் எல்லாம் நல்லா டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி சினிமா ப்ரொடக்ஷன், ஃபைனான்ஸு பண்ணுறவங்க, இதுகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஜென்ரலாக ஃபைனான்ஸுங்கிறது இந்த சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு கல்விகளை உறுதி பண்ணும். வீடு மனை யோகங்களை பெருசாக டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு பட்ஜெட்டில் நினைப்போம், அதை விட பெரிய பட்ஜெட்டாகவே அமைஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் சமர்ப்பாக அமையும். குழந்தைகள் வழியில் அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய விருச்சிகத்துக்கு வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மாற்றங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சின்ன பிரிவுகள்னால்
வேலை நிமித்தமாக போயிட்டு வர்றது பிடிக்கிறது. அல்லது ஒருத்தருக்கு சுப செலவுகள், ஒரு ஆபரணம் வாங்குறேன், ஏதாவது வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேங்கிற மாதிரி சுப செலவுகள். அதே மாதிரி தந்தை வழி, பூர்வீக வழி, இதுல எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தொழில் பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சொந்த தொழிலாக இருந்தாலும் அதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். மூத்த சகோதரன், நண்பர்கள் வழி இவங்களுக்கெல்லாம் வந்து வீடு வாசல் யோகங்கள், மனை யோகங்கள் சிறப்பாக. அடுத்தபடியா மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பலப்படுத்துறார். அப்ப பதவி உயர்வு, ப்ரமோஷன், இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். அது நம்மளுடைய திறமையினாலையும் நம்மளுடைய சர்வீஸ் உழைப்பினாலேயும் நமக்கு அது கிடைக்கும். சில பேருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு, புதுசாகவும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். அது வந்து ஒரு ஹைஃபையான தொழிலாக இருக்கும். மிகப்பெரிய பட்ஜெட்டில் நம்ம செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் இந்த தொழில் பலத்தை வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க மீன லக்னத்தில். இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது நம்ம ஜனன ஜாதகத்திலும் வலுப்பெற்றிருந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு சுக்கிர தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய சிறப்பை. அதே போல ஒரு பெரிய ஆடை, ஆபரணங்கள், வடிவமைப்புகள் இதுல எல்லாம் ஹைஃபையா அனுபவிக்கிறது. வீடு மனையில வந்து ஹைஃபையா கட்டுறது, ஒரு பங்களா கட்டுற மாதிரி டெவலப் ஆகுது. நாட்டுக்கே வந்து இந்த சுக்கிரனுடைய சொந்த பலம், ஆட்சி பலம்ங்கிற மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தினுடைய பலனை ஒரு கஜானா அப்படின்னா அந்த கருவூலம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்குமே அந்த நாட்டுல வந்து அந்த பண வரவுங்கிறது வந்து அதிகமாக இங்க டெவலப் ஆகும். சேல்ஸ் நல்லா நடக்கும் எல்லா தொழில்களையும். அப்ப மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம்? அட்டமாதிபதி, எட்டுக்குடைவன் சுக்கிரன் அப்படின்னு. அப்படி இல்லாம நம்மளுடைய நட்சத்திர ரீதியில பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் பரணியா இருக்காரு, 6ஆம் இடத்துல தான் பூரமா இருக்காரு, 10ஆம் இடத்துல தான் பூராடமா இருக்காரு. இந்த பலத்தினால அவர் வந்து நமக்கு பதவி, புகழ், கௌரவம், அந்தஸ்து மற்றும் தொழில் பலத்தை டெவலப் பண்றாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 3 ராசிகளுக்குமே வந்து சுக்கிரனுடைய பவர்ஃபுல்லான ஒரு வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். இதை விட நம்ம டெப்தா பார்க்கணும்னா நம்ம ஜனன ஜாதகத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தட்ல நம்ம பிறந்த நேரத்தை வச்சு டிகிரி கணக்கா பார்த்து இதே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் நம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் நல்ல பாசிட்டிவா வந்திருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதை ஊர்ஜிதமா நம்ம நம்பி அனைத்து விதமான தொழில் பலங்களையும் சுக்கிரன் மூலம் அனுபவிப்போம். இதோட நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.